சீக்கிரமே பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மணிமேகலை இப்படி ஒரு எமோஷனலான விஷயத்த சொல்லியிருக்காங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் இந்த வருஷம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆக இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. பரபரப்புக்கும் விறுவிறுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் முதல்ல வந்து இந்தியில ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்ப நம்ம தமிழ்ல வந்து 9 சீசன் வரைக்குமே ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில சீசன் வந்து இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக இருக்குன்னு தகவல் வெளியாகிருக்கு. கமல் சார் இப்ப அரசியல் வேலைகள்ல பிஸியா இருக்கிறதுனால திரும்பியும் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அக்டோபர் மாதத்துக்கு இந்த நிகழ்ச்சியை மாத்தி இருந்தாங்க. அக்டோபர் தொடங்கி ஜனவரி பொங்கல் வரைக்குமே இந்த நிகழ்ச்சி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 9வது சீசன் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த வருஷம் செப்டம்பர்லயே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம். இப்பவே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். சினிமாவில் பிஸியானதுனால பிக் பாஸ்ல வந்து இனிமேல் கமல் சார் வந்து வரதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அவர் சினிமா அரசியல்னா அதுல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இனி அதுல வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. விஜய் சேதுபதி அவர் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரே இந்த சீசனையும் தொகுத்து வழங்க வாய்ப்பு இருக்கு. புது புது விஷயங்கள் கொண்டு வந்து மக்களை சுவாரஸ்யமா பார்க்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ண போறாங்களாம். போன முறை டிஆர்பி ரொம்பவே கம்மியாச்சு. பேசுற அளவுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்ல. அதனால இந்த முறை வந்து புதுசா முயற்சி பண்ணி வித்தியாசமான கண்டென்ட், வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் கொண்டு வர இருக்காங்களாம். ஆட்களையே வித்தியாசமா தேர்ந்தெடுக்க போறாங்க. இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு சிலரை வந்து வீட்டுக்குள்ள பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. எது எப்படியோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். பிக் பாஸ்க்கு நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மணிமேகலை அவங்களே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சமீபத்துல கூட ஒரு சில பிரச்சனைகள் ஆகி அவங்க வந்து குக் வித் கோமாளிலிருந்து வெளியே வந்து இப்ப வேற நிகழ்ச்சிகள்ல பயங்கரமா கலக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சென்னையில சொகுசு அபார்ட்மெண்ட்ல பல கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் வாங்கி இவங்க வந்து குடி போனாங்க. புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட கணவர்கிட்ட இடைவெளி அதிகரிச்சுதா ஒரு விளாக்ல சொல்லியிருக்காங்க. மணிமேகலை, ஹுசைன் 2 பேருமே முன்னாடி வசிச்ச வீடு வந்து கொஞ்சம் வந்து சின்ன வீடாம். அது வந்து பழைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கணவர்கிட்ட இருந்தே கொஞ்சம் நான் வந்து தள்ளி இருக்கிறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வீடு குட்டி வீடு, நாங்கள் வந்து ஒன்றாவே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, சொல்லப்போனால் ஆரம்பத்தில் இருந்தே மணிமேகலை அவங்கள நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். நிறைய விஷயங்களை கடந்து வந்து ஒரு பிரபலமான சேனலில் தொகுப்பு வந்தாங்க. அப்புறம் அங்க ஒரு பிரச்சனை, அங்க இருந்து வெளியே வந்தாங்க. இப்ப மறுபடியும் வேறு ஒரு சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்காங்க. இப்ப வரைக்குமே இவங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நீங்க நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.